அனைவருக்கும் வணக்கம். லார்ட் கிருஷ்ணா கால்ஸ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். கிருஷ்ணர் என்றாலே நம் நினைவுக்கு வருவது குழல் ஊதும் பாலகனோ அல்லது வெண்ணெய் திருடும் கண்ணனோதான். ஆனால் அதையும் தாண்டி அவர் ஒரு மாபெரும் ராஜதந்திரி, சமூக புரட்சியாளர் மற்றும் உலகிற்கே வழிகாட்டும் ஜகத்குரு என்பதை இந்த வீடியோவில் நாம் ஆழமாக பார்க்கப் போகிறோம். துவாரகை பாதுகாப்பின் சிகரம் காட்சி. கடலுக்கு நடுவே ஜொலிக்கும் பொன்னகர் துவாரகையின் அனிமேஷன் காட்சி. முதலில் நாம் பார்க்கப் போவது துவாரகை. மதுரா நகரம் ஜராசந்தனின் தொடர் தாக்குதலுக்கு உள்ளான போது கிருஷ்ணர் எடுத்த முடிவு பலரை வியக்க வைத்தது. அவர் போர்க்களத்தை விட்டு வெளியேறினார். இது கோழைத்தனம் அல்ல, மக்களின் உயிரை காக்க அவர் வகுத்த மாபெரும் வியூகம். தேவ சிற்பி விஸ்வகர்மாவால் கடலுக்கு நடுவே உருவாக்கப்பட்ட இந்த நகரம் இன்றைய நவீன பொறியியல் அதிசயங்களுக்கெல்லாம் தந்தை எனலாம். இங்கே கிருஷ்ணர் ஒரு மன்னராக முடிசூடவில்லை, மாறாக ஒரு சேவகனாக, ஆலோசகராக இருந்து யாதவ குலத்தை வழிநடத்தினார். அதிகாரத்தை விட மக்கள் நலனே முக்கியம் என்பதை இங்கு அவர் நிலைநாட்டினார். புரட்சிகரமான திருமணங்கள், சமூகத்தின் பாதுகாப்பு. கிருஷ்ணர் நரகாசுரனை வதம் செய்யும் காட்சியிலிருந்து விடுவிக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான பெண்களின் உருக்கமான காட்சிக்கு மாறுதல். அடுத்ததாக இன்றும் பலரால் விவாதிக்கப்படும் கிருஷ்ணரின் 16,000 திருமணங்கள். இது காமம் சார்ந்தது அல்ல, அது ஒரு மாபெரும் கருணை. நரகாசுரனிடமிருந்து மீட்கப்பட்ட அந்த பெண்களுக்கு சமூகம் அங்கீகாரம் மறுத்தபோது அவர்களுக்கு தனது பெயரை தந்து துவாரகையின் ராணிகள் என்ற அந்தஸ்தை வழங்கியவர் கிருஷ்ணர். அதேபோல் அவரது 8 முதன்மை மனைவிகளும் அஷ்டலட்சுமிகளின் அம்சங்கள். இவர்கள் ஒவ்வொருவரும் பக்தியின் வெவ்வேறு நிலைகளை நமக்கு உணர்த்துகிறார்கள். துவாரகை தர்மத்தின் பொற்கால சாம்ராஜ்யம். மதுராவின் நெருக்கடியும் கிருஷ்ணரின் ராஜதந்திரமும். போர்க்களத்தில் ஜராசந்தனின் படைகள் மதுராவை சூழ்ந்திருக்கும் காட்சி. மக்கள் அச்சத்தில் இருத்தல். ஜராசந்தன் 17 முறை மதுராவின் மீது போர் தொடுத்தான். ஒவ்வொரு முறையும் கிருஷ்ணர் அவனை வென்றாலும் மக்களின் அமைதி சீர்குலைந்தது. வசனம்: வீரம் என்பது போரிடுவது மட்டுமல்ல, தன் மக்களை பாதுகாப்பதும் தான். மதுராவின் அமைதிக்காக கிருஷ்ணர் ஒரு மாபெரும் முடிவை எடுத்தார். அதுதான் ரணசோட், போர்க்களத்தை விட்டு வெளியேறுபவர் என்ற பெயரை அவருக்கு தந்தது. ஆனால் அது ஒரு கோழைத்தனமான ஓட்டம் அல்ல, அது ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தின் தொடக்கம். நிர்மாணம். விஸ்வகர்மாவின் பொறியியல் அதிசயம். கடலரசன் கிருஷ்ணருக்கு நிலமளித்தல். விஸ்வகர்மா மேகங்களுக்கு நடுவே ஒரு நகரத்தை வடிவமைத்தல். முக்கிய தகவல்கள்: கடலுக்கு நடுவே நிலம். 96 சதுர மைல் பரப்பளவில் கடலுக்கு நடுவே துவாரகை உருவானது. கட்டிடக்கலை: 9 லட்சம் மாளிகைகள், தங்கக் கோபுரங்கள், வைரங்கள் பதிக்கப்பட்ட சுவர்கள். பாதுகாப்பு: எதிரிகள் நுழைய முடியாதபடி கடல் நீரால் சூழப்பட்ட அகழிகள் மற்றும் அதிநவீன கோட்டை வாயில்கள். நிர்மாணம். விஸ்வகர்மாவின் பொறியியல் அதிசயம். கடலரசன் கிருஷ்ணருக்கு நிலமளித்தல். விஸ்வகர்மா மேகங்களுக்கு நடுவே ஒரு நகரத்தை வடிவமைத்தல். முக்கிய தகவல்கள்: கடலுக்கு நடுவே நிலம். 96 சதுர மைல் பரப்பளவில் கடலுக்கு நடுவே துவாரகை உருவானது. கட்டிடக்கலை: 9 லட்சம் மாளிகைகள், தங்கக் கோபுரங்கள், வைரங்கள் பதிக்கப்பட்ட சுவர்கள். எதிரிகள் நுழைய முடியாதபடி கடல் நீரால் சூழப்பட்ட அகழிகள் மற்றும் அதிநவீன கோட்டை வாயில்கள். வசனம்: இன்றைய நவீன இன்ஜினியரிங் தொழில்நுட்பங்களுக்கு ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே முன்னோடியாக திகழ்ந்தது துவாரகை. இது வெறும் நகரம் அல்ல, தேவ சிற்பி விஸ்வகர்மாவால் செதுக்கப்பட்ட சொர்க்கம். 3. நிர்வாகம். அரசனல்ல, ஆன்மீகத் தலைவன். துவாரகையில் கிருஷ்ணர் ஒருபோதும் மகுடம் சூட்டிக்கொள்ளவில்லை.
அவர் உக்கிரசேனரை அரசராக வைத்து தான் ஒரு சேவகனாகவே இருந்தார். தத்துவம்: அதிகாரம் என்பது சேவை செய்வதற்கே தவிர ஆதிக்கம் செலுத்துவதற்கு அல்ல என்பதை கிருஷ்ணர் நிரூபித்தார். யாதவ குலத்தின் ஒவ்வொரு பிரச்சனையிலும் ஒரு ஆலோசகராகவும் வழிகாட்டியாகவும் அவர் செயல்பட்டார். 4வது, அஷ்டமகிஷிகள் மற்றும் குடும்ப வாழ்க்கை முக்கிய நிகழ்வுகள். ருக்மிணி தேவியின் காதல் கடிதமும் கிருஷ்ணர் அவரை அழைத்துச் சென்றதும். சத்யபாமா, ஜாம்பவதி உள்ளிட்ட 8 மனைவிகளின் தெய்வீக திருமணங்கள். 16,000 பெண்கள் மீட்பு. நரகாசுரனை வதம் செய்து அங்கிருந்த பெண்களை மீட்டு அவர்களுக்கு மனைவி என்ற அந்தஸ்தை அளித்து சமூக பாதுகாப்பை வழங்கிய உன்னத செயல். கிருஷ்ணரின் குடும்ப வாழ்க்கை என்பது பற்றுக்கும் பற்றற்ற நிலைக்கும் இடையிலான ஒரு சமநிலை. 5. துவாரகையின் செழுமை மற்றும் குசேலர் சந்திப்பு காட்சி. வறுமையில் வாடிய குசேலர் சுதாமா ஒருபிடி அவளோடு கிருஷ்ணரை தேடி வருதல். உணர்ச்சிகரமான வசனம். உலகமே வணங்கும் துவாரகையின் நாயகன் தன் ஏழை நண்பனின் கால்களை தன் கண்ணீரால் கழுவினார். இதயம் நிறைந்த ஒரு பிடி அவள் குசேலரின் வாழ்க்கையையே மாற்றியது. தத்துவம்: இறைவன் செல்வத்தை பார்ப்பதில்லை, தூய்மையான அன்பை மட்டுமே எதிர்பார்க்கிறான். 6. முடிவுரை: கடலில் மூழ்கிய மர்மம் மற்றும் பாடம் காட்சி. இன்றைய குஜராத் கடலடியில் கண்டெடுக்கப்பட்ட துவாரகையின் சித்திலங்கள். வசனம்: தர்மம் செழிக்க உருவான துவாரகை அதன் நோக்கம் முடிந்ததும் மீண்டும் கடலுக்கே சென்றது. எதுவுமே நிரந்தரமல்ல, ஆனால் கிருஷ்ணர் அங்கு வாழ்ந்த தர்மம் இன்றும் நம்மிடம் இருக்கிறது. அடுத்த பகுதி அறிவிப்பு. அடுத்த பாகத்தில் இணைந்திருங்கள். லாட் கிருஷ்ணா கால்ஸ். கிருஷ்ணரின் திருமணங்கள், காதலும் கருணையும் முன்னுரை. மாயவனின் இல்லறம். துவாரகையின் அந்தப்புறத்தில் கிருஷ்ணர் தனது மனைவிகளுடன் இருக்கும் ஓவியங்கள். பின்னணியில் மென்மையான வீணை இசை. வசனம்: கிருஷ்ணர் என்றாலே 16,000 மனைவிகள் என்ற பிம்பம் பலரிடமும் உண்டு. ஆனால் அந்த திருமணங்களுக்கு பின்னால் ஒரு மாபெரும் தியாகமும் சமூக புரட்சியும் ஒளிந்திருக்கிறது என்பது எத்தனை பேருக்கு தெரியும்? அவர் ஒரு போகவாதி அல்ல, அவர் ஒரு மகா யோகி. கருப்பொருள்: இந்த வீடியோவில் அஷ்ட மகிஷிகளின் தத்துவத்தையும் 16,000 பெண்களின் விடுதலையையும் பற்றி விரிவாக காண்போம். 2வது, அஷ்ட மகிஷிகள் 8 குணங்களின் சங்கமம். கிருஷ்ணரின் முதன்மையான 8 மனைவிகள் அஷ்டலட்சுமிகளின் அம்சமாக கருதப்படுகிறார்கள். அவர்களின் திருமணங்கள் வெறும் சடங்குகள் அல்ல, அவை பக்தியின் நிலைகள். முக்கிய திருமணங்கள். ருக்மிணி பக்தி, காதல் கடிதம் அனுப்பி கிருஷ்ணரை அழைத்தவர். இது சரண்யாகதி தத்துவத்தை குறிக்கிறது. சத்யபாமா வீரம், நரகாசுரப் போரில் கிருஷ்ணருக்கு துணையாக நின்றவர். டிதுப்ட் இது செயல், கர்மயோகம் என்பதை குறிக்கிறது. ஜாம்பவதி அடக்கமின்மை நீங்குதல், ஜாம்பானின் மகள். இது கர்வத்தை அடக்கி இறைவனை அடைவதை குறிக்கிறது. மற்ற மனைவிகளான காளிந்தி, மித்ரவிந்தா, நக்னஜிதி, பத்ரா, லட்சுமணா ஆகியோரின் சிறப்புகளை விளக்குதல். வசனம்: இந்த 8 மனைவிகளும் ஒரு மனிதனுக்கு தேவையான 8 முக்கிய குணங்களை குறிக்கிறார்கள். செல்வம், அறிவு, வீரம் என அனைத்தும் இறைவனுக்கு அர்ப்பணிக்கப்பட வேண்டும் என்பதே இதன் சாரம். நரகாசுரவதம் மற்றும் 16,000 பெண்களின் மீட்பு. நரகாசுரனின் இருண்ட சிறைச்சாலை. அங்கு ஆயிரக்கணக்கான பெண்கள் அழுது கொண்டிருக்கும் காட்சி. கிருஷ்ணரும் சத்யபாமாவும் கருட வாகனத்தில் தோன்றுதல். நரகாசுரன் 16,000 இளவரசிகளை கடத்தி வந்து சிறை வைத்திருந்தான். கிருஷ்ணர் அவனை அழித்து அவர்களை மீட்டபோது அந்த பெண்களுக்கு ஒரு மிகப்பெரிய சவால் காத்திருந்தது. அரக்கனின் சிறையில் இருந்த அந்த பெண்களை தங்களின் குடும்பங்கள் ஏற்க மறுத்தன.
அன்றைய சமூகம் அவர்களை இழிவாக பார்த்தது. திக்கற்று நின்ற அந்த பெண்கள் கிருஷ்ணரிடம் முறையிட்டபோது அவர் எடுத்த முடிவு உலகையே வியக்க வைத்தது. 4வது சமூக அங்கீகாரம். ஏன் 16,000 திருமணங்கள்? தத்துவ விளக்கம். கிருஷ்ணர் அவர்களை மணந்ததன் மூலம் அவர்களுக்கு துவாரகையின் ராணிகள் என்ற அந்தஸ்தை வழங்கினார். முக்கிய கருத்துக்கள். இது போகம், பிளஷர் சார்ந்ததல்ல, பாதுகாப்பு, ப்ராடெக்ஷன் சார்ந்தது. நாரதர் துவாரகைக்கு வந்தபோது 16,000 மாளிகைகளிலும் கிருஷ்ணர் வெவ்வேறு வடிவெடுத்து அந்த பெண்களுக்கு துணையாக இருந்ததைக் கண்டு வியந்தார். இது இறைவனின் எங்கும் நிறைந்திருக்கும் தன்மையை ஓம்னிப்ரிசன்ஸ் காட்டுகிறது. வசனம். கிருஷ்ணர் அந்த பெண்களின் உடலை விரும்பவில்லை, அவர்களின் ஆன்மாவிற்கு அடைக்கலம் கொடுத்தார். ஒரு பெண்ணிற்கு சமூகம் தரும் மிகப்பெரிய கௌரவத்தை அவர் தன் பெயரை கொடுப்பதன் மூலம் வழங்கினார். இதுதான் உண்மையான பெண் விடுதலை. சோசியோ கல்ச்சுரல் புரொடெக்ஷன். 5. முடிவுரை. யோகேஸ்வரனின் இல்லற பாடம். காட்சி. கிருஷ்ணர் புன்னகையுடன் ஆசீர்வதிக்கும் காட்சி. வசனம். கிருஷ்ணரின் திருமணங்கள் நமக்கு உணர்த்துவது ஒன்றே ஒன்றுதான். அன்பு எங்கே இருக்கிறதோ அங்கே இறைவன் இருப்பான். ஆதரவற்றவர்களுக்கு ஆதரவு தருவதே மிகப்பெரிய அறம். அடுத்த பகுதி. அறிவிப்பு. அடுத்த பாகத்தில் குருசேத்திர போரின் நாயகனாகவும் கீதை உபதேசித்த குருவாகவும் கிருஷ்ணரின் விஸ்வரூபத்தை காண்போம். இணைந்திருங்கள். லார்ட் கிருஷ்ணா கால்ஸ். பகவத்கீதை வாழ்வின் மகா மந்திரம். குருச்சேத்திர போர்க்களம். இருபுறமும் லட்சக்கணக்கான வீரர்கள். சங்கு முழக்கம். அர்ஜுனனின் தேர் இரு படைகளுக்கும் நடுவே வந்து நிற்கிறது. ஆயுதம் ஏந்த மாட்டேன் என்று சபதம் செய்த பரம்பொருள் இன்று ஒரு தேரோட்டியாக பார்த்தசாரதி. ஆனால் அவர் ஓட்டுவது வெறும் தேரை அல்ல, குழப்பத்தில் இருக்கும் ஒரு மனிதனின் மனதை. மகாபாரத போர் தொடங்கும் அந்த நொடியில் உலகம் ஒரு உன்னதமான பாடத்தை பெறப்போகிறது. கருப்பொருள். அர்ஜுனனின் தயக்கமும் கிருஷ்ணரின் புன்னகையும். 2. அர்ஜுன விஷாத யோகம். மனிதனின் பலவீனம். அர்ஜுனன் தனது காண்டீப வில்லை கீழே போடுதல். அவனது உடல் நடுக்கம், கண்கள் கலங்குதல். எதிரே நிற்பவர்கள் பீஷ்மர், துரோணர் மற்றும் உடன் பிறந்தவர்கள். உறவினர்களைக் கொன்று எனக்கு என்ன சுகம் கிடைக்கப் போகிறது என்ற அர்ஜுனனின் கேள்வி. அர்ஜுனன் ஒரு வீரன், ஆனால் அந்த நொடியில் அவன் ஒரு சராசரி மனிதன். நம் வாழ்விலும் முக்கியமான முடிவுகளை எடுக்கும்பொழுது இது போன்ற பயமும் குழப்பமும் வருவது இயல்பு. அதற்கு கிருஷ்ணர் தரும் தீர்வு என்ன? 3. ஆன்மாவின் ரகசியம். மரணமற்ற நிலை. கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து மென்மையாக புன்னகைத்தல். முக்கிய உபதேசம். உடல் அழியக்கூடியது, ஆனால் ஆன்மா என்றும் அழியாதது. பழைய ஆடைகளை மாற்றுவது போல ஆன்மா உடல்களை மாற்றுகிறது. வெட்ட முடியாது, எரிக்க முடியாது, நனைக்க முடியாது. தத்துவம். பயத்தை போக்க கிருஷ்ணர் முதலில் ஆன்மாவின் நித்தியத்துவத்தை விளக்குகிறார். கடமையை செய்யும்போது வரும் தியாகம் கொலை அல்ல, அது தர்மம் என்பதை உணர்த்துதல். கர்மயோகம். கடமையே தெய்வம். முக்கிய ஸ்லோகம். கர்மண்யேவாதி காரஸ்தேமா பலேஷு கதாசன. உனக்கு கடமையைச் செய்ய மட்டுமே அதிகாரம் உண்டு, அதன் பலனில் அல்ல. வெற்றியா தோல்வியா என்று யோசிக்காதே, அது உன்னை சோர்வடையச் செய்யும். உன் முழு திறமையையும் செயலில் காட்டு, பலனை இறைவனிடம் விட்டுவிடு. தத்துவ விளக்கம். இது சோம்பேறித்தனத்தைச் சொல்லவில்லை, மாறாக பதற்றமில்லாத மிகச்சிறந்த உழைப்பைச் சொல்கிறது. மேனேஜ்மெண்ட் லெசன். 5. விஸ்வரூப தரிசனம். பிரபஞ்சத்தின் நாயகன் அர்ஜுனனின் வேண்டுதலுக்கு இணங்க கிருஷ்ணர் தனது விஸ்வரூபத்தை காட்டுதல். கோடி சூரிய பிரகாசம். காலமே அவருக்குள் ஒடுங்குதல். விவரிப்பு. அர்ஜுனன் நடுங்கிப் போய், கிருஷ்ணா, உன்னை தோழனாக நினைத்து
தவறாக பேசியிருந்தால் என்னை மன்னித்துவிடு என்று சரணடைதல். வசனம்: எல்லாம் என்னாலே ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டு விட்டது. அர்ஜுனா, நீ ஒரு கருவி, நிமித்த மாத்திரம் மட்டுமே. எழுந்திரு, உனது தர்மத்தை போர் மூலம் நிலைநாட்டு. நவீன காலத்திற்கு கீதை என்பது மகாபாரத காலத்திற்காகச் சொல்லப்பட்டது மட்டுமல்ல. இன்று அழுத்தம், ஸ்ட்ரெஸ், மனச்சோர்வு, டிப்ரெஷன் மற்றும் குழப்பத்தில் இருக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் கிருஷ்ணர் இன்றும் பார்த்த சாரதியாக நம்ம மனதிற்குள் பேசுகிறார். உன் கடமையைச் செய், கிருஷ்ணர் உன்னோடு இருப்பார். அடுத்த பகுதி அறிவிப்பு. அடுத்த மற்றும் இறுதி பகுதியில் கிருஷ்ணரின் அவதார முடிவு, காந்தாரியின் சாபம் மற்றும் துவாரகையின் அழிவு ஆகிய மர்மங்களைப் பற்றி காண்போம். இணைந்திருங்கள். லார்ட் கிருஷ்ணா கால்ஸ். நேயர்களே, துவாரகையின் பொற்கால ஆட்சி, 16,000 பெண்களுக்கு அவர் அளித்த கௌரவம், போர்க்களத்தில் அவர் அருளிய கீதோபதேசம், இவை அனைத்தும் நமக்கு உணர்த்துவது ஒன்றே ஒன்றுதான். கிருஷ்ணரின் அவதாரம் என்பது ஏதோ சில 1000 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்து முடிந்த ஒரு வரலாறு அல்ல. அது இன்றும் நமக்குள் நடந்து கொண்டிருக்கும் ஒரு தர்ம போராட்டம். நமது மனம் ஒரு குருட்சேத்திரம். அங்கே எழும் குழப்பங்களுக்கு கிருஷ்ணரின் கீதையே மருந்து. நமது குடும்பம் ஒரு துவாரகை. அங்கே அதிகாரத்தை விட அன்பே பிரதானம் என்பதை அவர் வாழ்ந்து காட்டினார். வாழ்க்கை நம்மை சோதிக்கும்போது பலனை எதிர்பார்க்காமல் கடமையைச் செய்ய பழகுவோம். மற்றவர்களுக்கு கரம் கொடுப்பதே உண்மையான பக்தி என்பதை உணர்வோம். அந்த மாயக்கண்ணன் காட்டிய பாதையிலே நடப்போம். தர்மத்தை நிலைநாட்டுவோம். இந்த தொகுப்பு உங்கள் உள்ளத்திற்கு தெளிவையும் அமைதியையும் தந்திருக்கும் என்று நம்புகிறோம். கிருஷ்ணரின் லீலைகளையும் தத்துவங்களையும் தொடர்ந்து பருக நமது லார்ட் கிருஷ்ணா கால்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இந்த வீடியோவை உங்கள் உற்றார் உறவினர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். அடுத்த பகுதியில் கிருஷ்ணரின் அவதார முடிவு மற்றும் அவர் உலகிற்கு விட்டுச் சென்ற இறுதிச் செய்தியைப் பற்றி விரிவாக காண்போம். அதுவரை உங்கள் இதயங்களில் கிருஷ்ணரின் புல்லாங்குழல் இசை ஒலித்துக்கொண்டே இருக்கட்டும். ராதே கிருஷ்ணா.